ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய இது எட்டி பாக்குதா மச்சான்? இங்க நீ அங்கதான்டா எட்டி பார்த்துச்சு. என்னாச்சு? தன்வி பாப்பா, நாங்க 2 பேரும் இங்க இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ எதையாவது போட்டு உடமா, அப்படி உனக்கு பிடிக்கல இங்க இருந்து வெளில போங்கடா அப்படின்னு எங்க கிட்ட சொல்ல நினைக்கிறியா? உன் பேர் சொல்லுமா. ஒரு மாதிரி ஆகுதுடா எனக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு உருவத்தை இங்க நாங்க பார்த்தோம். அது நார்மலாவே நீங்க தானா? நீங்க தானா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க. எஸ்ன்னு சொல்லுதுடா. சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த பங்களால ஒரு சின்ன பொண்ணை கொடூரமான முறையில ரேப் பண்ணி கொலை பண்ணி போட்டிருக்காங்க. விசாரிச்சதுல அந்த பொண்ணு கேரளாவை சேர்ந்த ஒரு பொண்ணுன்னு தெரிய வந்துச்சு. அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணை ஒழுங்காவே பாத்துக்க மாட்டாருங்கிற கோவத்துல அந்த பொண்ணு தன்னோட வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காங்க. அப்படி அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில வந்ததுனால அங்க இருந்த சில பசங்க அந்த பொண்ணை கடத்திட்டு போய் ரொம்ப கொடூரமான முறையில சித்திரவதைப்படுத்தி கொலை பண்ணி போட்டிருக்காங்க. அங்க போடுறா. விண்டோ ஆடுது. என்னடா நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன்டா மச்சான். மச்சான் பின்னாடி கேக்குதா சவுண்டு? நீ கேக்குதா? போடா முன்னாடி போடா. நீ கேக்குதா சவுண்டு? அமைதியா பாப்பா அமைதியா இருற. என்ன சொன்னான்னு பாக்கலாம். ஏதோ பாடுகிறா. தம்பி சொல்லும் தன்வி பாப்பா. என்னடா ஒரு செகண்ட் அது இல்லடா. போயிருக்குண்டா என் மூஞ்சி. சும்மாவே இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னா ஓல்டா ட்ரை பண்ணா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு நடக்கும். படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சோ வெயிட் அண்ட் வாட்ச். பட் ஆக்சுவலா இப்ப நம்ம ஓய்ஜா போட்டு ட்ரை பண்ணி பார்க்க போறோம். எதுக்கு சொல்றேன்னா, நம்ம இது யூஸ் பண்ணாமயே இங்க ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. சோ யூஸ் பண்ணா கண்டிப்பா ஏதாவது ஒன்று நடக்கும். பட் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல இது நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அப்படி வீடியோ முடிச்சிடலாம். வந்தோனே வாடா. சரி வீடியோ எடுறா, பாத்துக்கலாம்டா. நிக்கணும் தூ பின்னாடி சவுண்ட் வீடியோ எடுறா. ஓகே படிஸ், நம்ம ஓய்ஜா போர்ட் பத்தி பேசணும். கிரேட் வெல்கம் கொடுத்துருச்சு. சோ இத பர்மிஷன் கிராண்டடா எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். படிஸ் ஸ்டார்ட் பண்ணலாமாடா? சரி ஓகே, லெட்ஸ் டு இட் ஆன் ஓய்ஜா. படிஸ் இப்ப நாங்க ஃபுல் செட்டப்போட வச்சுட்டோம். கையில இருக்கிற இந்த ₹1 காயினை வச்சு தான் நம்ம கொஸ்டின் கேட்க போறோம். மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் எல்லாமே எஸ்ஆர்ஓ டைப்ல தான். அதை கோவப்படுத்துற மாதிரி கேட்டக்கூடாது, ட்ரிகர் பண்ற மாதிரி நம்ம எதுவுமே பண்ணிடக்கூடாது. அது பண்ணிட்டோம்னா விளைவு ரொம்ப மோசமா இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கேட்கலாமாடா? கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய இது எட்டி பாக்குதா மச்சான்? எங்க? அங்கதான்டா எட்டி பார்த்துச்சு. எங்கடா? எங்க ரூம்ல தான்டா. இந்த ரூம்லயா? ஆமா கேமரா சத்தியமா எட்டி பார்த்துச்சு. அது அங்கே நில்லு. யாரு? ஹலோ, யார் இது? எங்கடா எட்டி பார்த்துச்சு? இங்கயா? என்னடா சொல்ற?
சரி ஓகே, கேப்சர் பண்ணியா? பண்ணிட்டேன்டா. சூப்பரா கேப்சர் ஆயிருக்கு. படீஸ் இவன் ஏதோ எட்டி பார்த்துச்சுன்னு சொல்றான், ஒண்ணுமே புரியல எனக்கு. யார் அது? பயமா இருக்கு மச்சான். ஹலோ, என்ன நடந்து சவுண்ட் மாதிரி கேட்டுச்சு. ஓய்ஜா போடுங்கடா. அங்கதான் இருக்கா? சரி வா வா, இங்க வா. இது அப்படிதான்டா போய்கிட்டே இருக்கும்டா. என்ன அப்படிதான் போய்கிட்டே இருக்கும். ஹலோ, அது வை, அதை தொடாத. அது ஒன்றும் இல்லை. படிஸ் ஆக்சுவலாக நாங்கள் ஓய்ஜா போர்ட் செட்டப்லாம் வச்சு நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டோம். சடனாக இவன் ஏதோ எட்டி பார்க்குது அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல. வந்து பார்த்தா எதுவுமே இல்லை படிஸ். தன்வி பாப்பா, நீங்கள் தான் எட்டி பார்த்தீங்களா? ஷோராடா? கண்டிப்பா பாத்தியா? அது பார்த்தேன்டா, சத்தியமா எட்டி பார்த்தியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தேன். எங்க இருக்கீங்க? ஹலோ, ஒண்ணு வா பார்த்து. நான் வந்தேன்ல, அப்போ இந்த இடத்துல உன்னை எட்டி பார்த்துச்சு. என்னடா சொல்ற? இந்த கார்னர்ல. நீ என்ன சொல்றீனா மேல சொல்ற நீ? நான் மேல பார்த்தேன். சரி ஓகே வா, நான் நம்பலன்னு சொல்லல. வா பாத்துக்கலாம். ஆமா, இப்படிதான்டா இருக்கும். நம்ம இப்படி போவோம். இந்த பெட்டிக்குள்ள போனப்பா இங்க வந்துட்டேன், அது மாதிரி போகும்டா. இது கரப்பாம்பூச்சி வேற. சரி வா பாத்துக்கலாம். ஓய்ஜா போர்டு வேற வச்சுட்டு வந்துட்டோம். அதை பேசிட்டு என்னன்னு பாக்கலாம். வா. தீனா, ஃபர்ஸ்ட் நம்ம ஓய்ஜா போர்ட் சீசனை முடிச்சிடலாம்டா. வாடா, நான் ஆரம்பிக்கவே அதுக்குள்ள எவ்வளவு நடக்குது பாரு. அதான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள இவ்வளவு நடக்குது பாரு. சரி வா. ஏய், வந்ததுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்டா, பண்ணிடலாம். நம்மள பண்ணிருந்தா கண்டிப்பா. என்னாச்சு? ஏதோ ஒன்று பார்த்தேன்டா. என்னடா பார்த்த? அந்த ஓய்ஜா போர்டு பத்தி எங்க பேசிட்டு இருந்தோமா? ஒருவேளை அந்த நான் பார்த்த உருவத்தை தான் பார்த்திருப்பேன். ஒருவேளை தெரியல, இங்க ஒரு உருவம் தானே இருக்கு. அப்ப நான் அதை கண்டிப்பா அதை நான் பார்த்திருப்பேன். இங்க இருந்து அப்படி எட்டி பார்த்து நின்றுச்சு. என்ன நான் பார்த்தேன். அங்க இருந்து ஓடி வரதுக்குள்ள காணோம். இங்கதான் நீங்க பார்த்தேன் கரெக்டா. போயிடலாம்டா. நீயும் பார்த்துட்ட, நானும் பார்த்துட்டேன். இதுக்கு மேல என்ன பண்றது? சத்தியமா நம்ம எங்கேயோ நம்ம ஃபாலோ பண்ண வர. ஒரு நிமிஷம் இங்க வா. நம்ம ஓய்ஜா போர்ட்ல ஏதாவது கம்யூனிகேட் பண்ணலாம். கண்டிப்பா அதாவது நடக்கும். ஏ வாடா, முடிச்சிடலாம். வா. இங்க உட்காரு. உட்கார்றா. நீங்க உட்காருறியா? உட்காந்துரு. கேமரா செட் பண்ணிட்டு வந்துடுறேன். தெரியலண்ணா? தெரியல. ஓகே. அது பார்த்துக்கலாம். வா. தேவி, ஓகே. தம்பி, உங்களோட ஆன்மாக்கு நாங்க ஒரு பெரிய மரியாதை செலுத்துறோம். நீங்க நல்ல ஸ்பிரிட்டா இல்ல கெட்ட ஸ்பிரிட்டா?
சவுண்ட் ரொம்ப பக்கத்துல கேக்குதுடா. பட் ஆக்சுவலா ரொம்ப பக்கத்துல கேக்குது இந்த ஆக்டிவிட்டிஸ் எங்களுக்கு. ஓகே, நாங்க கல்லுக்கு வந்து போறான். அது என்னன்னே தெரியலடா, கல்லா கம்பா என்னன்னே தெரியல. கேட்டுக்கிட்டே இருக்கான் தொடர்ந்து. எப்படி என் கையில எடுத்துடக்கூடாது, காயில இருந்து கை எடுக்க கூடாது. கண்டினியூவா ஆக்டிவிட்டிஸ் நடக்குது பட்டீஸ். பட்டீஸ் ஆக்சுவலாக நாங்கள் கொஸ்டின் கேட்குறோம். இன்னைக்கு எது வேணாலும் பரவாயில்ல, நானும் தீனாவும் சேர்ந்து ரெண்டில் ஒன்று பார்த்துடுறோம். ஓகேவா? எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல. என்னடா அது? அந்த சைட்ல இருந்து தான் பட்டீஸ் ரொம்ப நேரமா சவுண்டு கேட்குது. பாத்தீங்களா? கண்டினியூவா கேட்குது. தன்வி, உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா? கொடூரமா கேக்குது மச்சான் சவுண்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு உருவத்தை இங்க நாங்க பார்த்தோம். அது நார்மலாவே நீங்க தானா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க. எஸ்ன்னு சொல்லுதுடா. ஒரு நிமிஷம்டா, கை வைடா, ஸ்ட்ராங்கா புடிடா. ஆனா நீ நோட் பண்ணியா, நம்ம இவ்வளவு ட்ரை பண்ணியும் இல்ல, இதெல்லாம் ட்ரை பண்றதுக்கு முன்னாடியே அவ்வளவு நடக்குது. ட்ரை பண்ணி இவ்வளவு நடக்குதுன்னா சத்தியமா இது சாதாரண ஒரு ஸ்பிரிட் கிடையாதுடா. ஆனா இது ஒரு சின்ன பொண்ணோட ஸ்பிரிட் தானடா. இது சின்ன பொண்ணோட ஸ்பிரிட் தான். சரியான கோவத்துல நான் அன்னைக்கு கேட்ட அதே வாய்ஸ் தான் இப்பவும் எனக்கு கேக்குது. பட் என்னால ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியல. அப்படின்னா படீஸ் ஆக்சுவலா எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் தனியா வந்தப்ப இவ்வளோ ஒரு ஆக்ரோஷமா அக்ரெசிவா எனக்கு நடந்துகிட்டல. இப்ப நான் தீனாவை கூட கூட்டு வந்திருக்கேன். தீனான்னு கிடையாது, கூட ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கிறேன். அதனால இப்ப எனக்கு கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு படீஸ். என்ன இங்க பின்னாடி பாப்பான், அந்த சவுண்ட் கேட்கிற இடத்த பாப்பானே பின்னாடி நிக்கிற மாதிரியே இருக்குடா எனக்கு. கிளம்பிடலாம்டா, வாடாடி. ஃபைனலா ஒரு கொஸ்டின் கேட்டுக்கலாம். தயவு செஞ்சு கிளம்பிடலாம்டா. ஓகே கேவி தன்வி பாப்பா, இப்போ நாங்க இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறோம். உன்னை தொந்தரவு பண்ண நாங்க விரும்பல. நீ எந்த மைண்ட் செட்ல இருக்க எங்களுக்கு சத்தியமா தெரியல. ப்ளீஸ் தயவு செஞ்சு நாங்க இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறோம். எங்களை எதுவும் பண்ணணும்னு நினைக்காத. அந்த அட் தி சேம் டைம் உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நீங்க எங்க கனவு மூலியமாவோ இல்ல ஏதாவது ஒரு விதத்துல வந்து நீங்க தாராளமா என்கிட்ட எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேட்கலாம். நாங்க 2 பேருமே உனக்காக உதவி செய்யறதுக்காக காத்திருக்கோம். ரெடி தானடா? சவுண்டா சொல்றா. கண்டிப்பாடா. கண்டிப்பா. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் பாப்பா, தயவு செஞ்சு என்ன அண்ணனாவும் என் ஃப்ரெண்ட வந்து அப்பாவாவும் நீ உண்மையிலேயே நினைச்சிருந்தீங்கன்னா எங்களை ஒண்ணு செய்யாம விட்டுரு. கண்டிப்பா ஒன்றும் ஆகாது. கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். சவுண்ட் இன்னும் ஸ்டாப் ஆகல பாரு. குட் பை சொல்லிடலாமா? தன்வி, டாடா, லவ் யூ, குட் பை. காயின் எடுத்துடுறா கையில. படீஸ் ஆக்சுவலா ஒரு சரியான எக்ஸ்ட்ரீமான ஒரு மொமெண்ட் படீஸ். ஒயிட்டா போர்டு ட்ரை பண்ணலான்னு எடுத்துட்டு வந்தேன். பட் இது மாதிரி தான் எங்களுக்கு நடக்கும் சத்தியமா தெரியல. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஒரு மாதிரி உடம்புலாம் கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுனே தெரியல பட்டீஸ். ஒரு பக்கம் இவனும் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்திருக்கான், நானும் ஸ்ட்ரேஞ்சான ஒரு உருவத்தை பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சது தன்வி தான். நான் ஷியோரா சொல்வேன் தன்வி தான். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தப்ப கேட்ட அதே வாய்ஸ் தான் எனக்கு இப்பவும் கேட்டிருக்கு. நான் ஷியோரா சொல்லுவேன் அது தன்வி தான். மச்சான், இப்போ இதையும் முடிச்சுக்கலாம். இதை நீ பேக் பண்ணிடு, ஓகேவா? அந்த லைட்டு கொடு. பட் என்னன்னா ஃபைனலா ஒரு விஷயம் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் நீ பேக் பண்ண சொல்றேன். தன்வி பாப்பா பக்கத்துல தான் இருக்கியாமா?
சரின்னு போலாம். சேட்டான்னு கேட்டுச்சுடா. என்னடா சவுண்ட் இது? என்ன கேட்டுச்சு? சேட்டான் சேட்டா, டாட்டா கிடையாது, சேட்டா. சேட்டானா கேட்டுச்சு? ஆமா. என்ன சொல்ற? படிஸ் எங்களுக்கு சேட்டான்னு கேட்டுச்சு படிச்சு இப்போ உங்களுக்கு. மாவா அண்ணான்னு கேக்குதுடா. படிஸ் எங்களுக்கு நாங்க நல்லா கேட்டோம். ஃபர்ஸ்ட் சேட்டான்னு கேட்டுச்சு, இப்போ அண்ணான்னு கேக்குது. நம்மளதான் கூப்பிடுறதுன்னு நினைக்கிறேன்டா. நம்மள இல்ல, என்னதான் கூப்பிடுறதுன்னு நினைக்கிறேன். நான் தானே அண்ணன். என்ன பண்ணலாம்? சரி வா வா கிளம்பலாம் வா. ரூம்ல கீழே சவுண்டா குட்டியாடா டேய். சரி வா வா கிளம்பலாம்டா. செப்பல் போடு. ஏடா அது? அப்பான்னு கேட்டுச்சுடா. படிஸ் எங்களுக்கு அப்பான்னு படிஸ் எங்களுக்கு அப்பா அண்ணான்னு திருப்பி திருப்பி சவுண்ட் கேக்குதா? என்னடா அது இப்படி கேக்குது? அழுதுரா. கிளம்பிடலாம்டா. ஒரு நிமிஷம் இருடா, ஒரு நிமிஷம் இருடா. ஏய் மறுபடியும் கேக்குதுடா. என்னடா இப்படி இருக்கு? ஐயோ அழகா இருக்குடா வயசு. ஏய் கீழே கொஞ்சம் வாடா. என்னடா வயசு இது? ஐயோ முடியலடா என்னால. ஏய் ஒரு மாதிரி ஆகுதுடா எனக்கு. தம்பி பாப்பா. ஏய் அழுதுடா. பாப்பா பாப்பா அழாதீங்க பாப்பா. ப்ளீஸ் தம்பி பாப்பா அழாதீங்க ப்ளீஸ். பாப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ எழுதுறது. தயவாய் கரையுது. நீங்கள் கொப்பமுட்டு உனக்கு நான் இருக்கம்மா. ப்ளீஸ் உனக்கு ஒரு அப்பாவாவும் அண்ணனாவும் நாங்க 2 பேருமே இருக்கோம். நாங்க இருக்கோம் பாப்பா, அழுவாத பாப்பா. தயவு செஞ்சு எதுக்காகவும் அழாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா பாரு, இன்னமும் இந்த உலகத்துல உண்மையான அன்புலாம் இருக்குல்ல. இந்த உண்மையான அன்பு கிடைக்காம தான் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்காங்க. இந்த பச்சை குழந்தையாடா இப்படி கொண்டிருக்காங்க அழுத்தெடுத்து. இந்த பச்சை குழந்தைக்கு இருக்கிற ஒரு அன்பு அறிவு கூட இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கும் இல்ல. பட் இதை நினைச்சாதான் ரொம்ப கொடுமையா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம என்ன வெறி என்ன ஒரு கோபம் தெரியல. சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம ரொம்ப கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி கொலை பண்ணிருக்காங்க. அச்சா வாயா எந்திரி ஒரு நிமிஷம். டெஃபினட்டா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போறோம், ஓகேவா? ஏதாவது ஒரு உதவி பகல் டைம்ல வந்து லீகலா ஆக்ஷன் எடுத்து ஏதாவது ஒரு உதவி தன்மைக்கு நம்ம 2 பேரும் சார்பில் பண்ணிட்டு போறோம், ஓகேவா? பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நைட் விஷன் கேமரா. ஏன்டா தினேஷ்? ஏய் லூசு மாதிரி பண்ணாத. கிளம்பிடலாம். சொல்றது கேளு. ஏற்கனவே எடுத்த வீடியோ போதும்டா, அதுவே 1/2 மணி நேரத்துக்கு மேல. இல்ல மச்சான், நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில அப்பா அண்ணான்னு சொல்லுதுன்னா கண்டிப்பா ட்ரை நான் முடிவு பண்ணிட்டேன். படிஸ் நம்ம நைட் விஷன் கேமரால ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ் எவ்வளோ நம்மளால முடியுமோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். படிஸ் இன்னைக்கு ஃபைனலா ஒரு குட்டி ஹோப் எனக்கு இருக்கு. கண்டிப்பா ஏதாவது நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிளம்பிடலாம். படிஸ் படா படிஸ். இப்போ நாங்கள் இருட்டிலேயே குட்டியாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு இடத்துல நின்று நாங்கள் வீடியோ எடுக்கிறப்பவே ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் ஏகப்பட்ட ஆன்சர்ஸ் எங்களுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம இருட்டிலேயே ஃபுல்லாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் சத்தியமாக நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நாங்களே அந்த அளவுக்கு எமோஷனல் ஆயிட்டோம். அந்த பாப்பாவோட வாய்ஸை கேட்டாலே ரொம்ப இதாகிடுச்சு, எமோஷனல் ஆயிட்டோம். ரொம்ப பாவமாக இருக்கு. ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடணும்.
அப்படியே விட்டுறக்கூடாது. சரி நம்மளால முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக பண்ணிட்டு போயிடணும். இப்போ நாங்கள் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே போய் பார்க்கலாம். குட்டியாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த பில்டிங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பிடலான் இருக்கோம். ஓகேவா? ரெடியாக இருக்கீங்களா? கெட் ரெடி ஃபோக்ஸ். பார்த்து வா, இருட்டில் தான் நடந்துட்டு இருக்கோம். கேர்ஃபுல்லாக ஸ்டெப் எடுத்து வை, எனக்கே ஸ்லிப் ஆகுது. பார்த்து போனி, சைடில் கல் இருக்கு. ஓகே. நிற்கிற மாதிரி இருக்குதா? எங்கடா நிற்கிற மாதிரி இருக்குதா? நம்ம இருட்டில் நிற்கிறோம்ல, ஸோ நம்ம எங்கே பார்த்தாலும் யாரோ நிற்கிற மாதிரியே தான் நமக்கு ஃபீல் ஆகும். பாசிட்டிவாக மைண்ட் செட் வச்சுக்கோ, ஒன்றும் இல்லை. கேட்டுச்சு, சவுண்ட் கேட்டுச்சு, பார்த்துக்கலாம். மேலே வரணும். பூ எதுவும் தூவுங்க பாப்பா. வெல்கம் பண்ணா சந்தோஷம் தானே. பார்த்து கல்லுடா. தன்வி பாப்பா, நீயாமா அது? கண்டினியூவா கேக்குது. பின்னாடில இருந்து வருதா? எனக்கு சைடுல இருந்து வருதுடா. அவரு இல்ல, அந்த ரூம்ல இருந்து வருதுடா சவுண்ட். எனக்கு கேக்குதா? கேக்குதா? பயமா இருக்குடா. போயிடலாம தாண்டி அமைதியார், அமைதியார். பாப்பா ஏன் அழுவுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அழுவாதீங்க. உங்களுக்கு என்ன குறை இருந்தாலே அந்த அண்ணன்ட்ட சொல்லுங்க. அண்ணன்ட்டையும் அப்பாட்டையும் தாராளமா சொல்லலாம். அப்பா உன்னை தத்தெடுத்து கண்டிப்பா வளர்ப்பாரு. எதுக்குடா செல்லக்குட்டி அழுறீங்க? நீங்க அழுவுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க உன்னை என்ன பண்ணிட்டோம்? நாங்க 2 பேரும் உங்க கூட விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். வரீங்களா? விளையாடலாம். பாப்பாக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? ஐஸ் பாய் விளையாடலாமா? நாங்க 2 பேரும் ஒளிஞ்சுக்கிட்டா? இல்ல நீங்க ஒளிஞ்சுக்கிறீங்களா? நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்ன கண்டுபிடிக்கிறோம். தன்வி பாப்பா எங்க ஒளிஞ்சிருக்கீங்க? என்ன கேம் பிடிக்கும்னு சொல்லுங்க. செல்லக்குட்டி, அம்முக்குட்டி, ஏமா இப்ப எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இருக்கீங்களா பாப்பா? சவுண்ட் பக்கத்துல தான்டா கேக்குது. தெரியுது. அமைதியா, 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 அமைதியா இருடா. அமைதியா இருடா. என்ன சொல்லுதுன்னு கேப்போம். அமைதியா இருடா. நம்ம மேல போலாம்டா. நம்ம மேல போனாதான் ஒரு ஐடியா கிடைக்கும். மேல போலாம், வா வா. மேல போலாம்டா, வாடா. என்ன கிடக்குதுன்னே தெரியலடா. கால்லாம் ஸ்லிப் ஆகுது. பட்டிஸ் வேணாம் வேணாம். இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லவா, இருக்கணும்னு தானே வந்திருக்கோம். இரு, ஒரு நிமிஷம். பாப்பா இருக்கீங்களா? இதோ சவுண்ட் கேட்கல, டொக்குன்னு சவுண்ட் கேட்கல. இந்த பக்கம் வாடா. நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வருதுடா பின்னாடி. நான் ஷியோரா சொல்லுவேன், ஃபாலோ பண்ணிட்டு தான் வருது. பயமா இருக்குடா. ஆனா எங்க இருக்குன்னு தான் தெரியல. தன்வி பாப்பா, பாப்பா எங்க இருக்கீங்க? ஹலோ. ஏன் இப்படி மேல வராம இப்படி இது பண்ணிட்டு இருக்கீங்க? கேக்குற கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றீங்க, பேர்லாம் சொல்றீங்க அழகா உங்கள மாதிரியே. பட் எதுக்கு எங்க முன்னாடி வர மாட்டீங்க? நீ ரொம்ப குட் கேர்ள் தானே, வரணும்ல கூப்பிட்டா.
அண்ணா அப்பா கூப்பிட்டா வரணும்ல. தன்வி பாப்பா எங்கனே இருக்கீன்னு? எவ்வளோ இருக்கு பாப்பா? ப்ளீஸ் தன்வி பாப்பா, ദയവായി കരയരുത്. ഇഫ് യു വാണ്ട് എനി ഹെൽപ്പ് എന്നോട് ചോദിക്ക്, ഞാൻ പാത്തുക്കും. எனக்கு இல்லடா, இல்ல எனக்கு சுத்தியும் சவுண்ட் கேக்குது, பட் எங்க இருக்குன்னு தான் தெரியல. ஹலோ, ரூம் காட்டு. எந்த ரூம்? ரூம் காட்டு. காட்டு. என்ன அந்த ரூம்? மாதிரி இல்ல, எனக்கு எல்லா இடத்துலயுமே யாரோ நிக்கிற மாதிரி தான்டா இருக்கு. எந்த ரூம்? இதுவா? ரூம் தான். இத பாரு, என்ன கடக்குனே தெரியலடா. தன்வி பாப்பா, எவ்வளவு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்குதுடா பாப்பா. நீங்கள் கோப்பம் உண்டு. ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்க முன்னாடி வாங்க. என்னோட செல்லம் இல்ல, என்னோட குட்டி தன்வி பாப்பால, எங்க இருக்கீங்க? அமைதியாரு பாப்பா. நீயாமா அது? பாப்பா ஏன் இப்படிலாம் பண்றீங்க? எங்கம்மா இருக்க? கால்ல பட்டுச்சா? கால் கிட்ட வந்த போதுடா. நீ சேஃபா நில்ற, கூட நில்றா. இதெல்லாம் கொல்ல பாக்குது. கொல்லலாம் பாக்கல, அது ஏதோ சொல்ல நினைக்குது, அவ்வளவுதான். பாப்பா ஏன் இப்படிலாம் பண்றீங்க? நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தோம். இது ஆளு காலி பண்ணிரும் போலயா? எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? குட்டி சாத்தானே. ஏய் அப்படிலாம் பேசாதடா. ஏய் என்னடா கல்ல போட்டு இது பண்ணுங்க அப்புறம். அதுக்கு அப்படி பேசுவியா? அதுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும்டா. ஏய் நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் இல்லாம போயிரும்டா. கல்லு கால்ல விழுந்த மாதிரி இருக்கா? எங்க நிக்கிறேன்? நான் ஒன்னு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ நம்ம மனுஷன் நினைச்சிட்டு நம்ம என்னென்னமோ பேசிடுவோம். அதோட பவரே வேறடா. அதை நினைச்சதுன்னா உன்னை என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். பாப்பா சாரி பாப்பா, அண்ணன் தெரியாம கோவத்துல சொல்லிட்டேன். சாரி கேட்டுரு. சாரி பாப்பா, சாரி பாப்பா, சாரி பாப்பா, சாரி பாப்பா. ஓகே ஓகே, அமைதி அமைதி. அண்ணன் தெரியாம சொல்லிட்டேன் பாப்பா, ஆனா மன்னிச்சுக்கோங்க பாப்பா. தன்வி பாப்பா, நாங்க இங்க இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஏதாவது சவுண்ட் மூலியமா அறிகுறி கொடு. பிடிக்கல அப்படின்னா உன்னோட பேர் சொல்லு. எதுவுமே சொல்லல. ஒண்ணுமே ரெஸ்பான்ஸ் பண்ண. தன்வி பாப்பா, பாப்பா நாங்க இங்க இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எதையாவது போட்டு சவுண்ட் போட்டு ஓட, இல்ல பிடிக்கல நீங்க எந்த வெளில போடா அப்படின்னு சொல்ல வரீனா உன்னோட பேர் சொல்லுமா. சவுண்ட் கேட்டுக்கிட்டே ஏதோ லாங்ல இருந்து டொம்முன்னு சவுண்ட் கேட்டுச்சுல. ஏய் ஒரு நிமிஷம். இல்ல இல்ல ஓகே ஓகே. கிளாஸ் ஆகில கிடக்குறா. கிளாஸ்லயே நல்லா நடக்கிறோம்டா, பார்த்து சேஃபா நில்றா. இதை புரியுங்க மச்சான், நீ வீடியோ எடு. என்ன ஓகே மச்சான். என்ன வீடியோ எடுறா? ஓகே கரெக்டா எடு. படிஸ், நாங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஏதோ ஆன்சர் பண்ணிச்சு எங்களுக்கு. பட் இப்போ பார்த்தா கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி டம்மு டும்மு டப்பு டும்மு சவுண்ட் கண்டினியூவாக கேட்டுக்கிட்டே இருக்கு படிஸ்.
தன்வி பாப்பா, நாங்க 2 பேரும் இங்க இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ எதையாவது போட்டு உடமா, அப்படி உனக்கு பிடிக்கல இங்க இருந்து வெளில போங்கடா அப்படின்னு எங்க கிட்ட சொல்ல நினைக்கிறியா? உன் பேர் சொல்லுமா. கேமரா கொடு. தன்வி பாப்பா, என்ன பிடிச்சின்னு கேட்டேன், நான் பிடிச்சின்னு மறந்துட்டேன். பிடிச்சிருந்தா கல்லு போட்டு இது ஏதாச்சும் தூக்கி போடு அப்படின்னு சொன்னியா? நம்ம பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை, நம்ம இங்க இருக்கலாம். இரு இருக்கா, நம்ம இங்க இருக்கலாம், பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுது. ஓகேவா? சோ தைரியமா இரு. பிடிச்சிருக்குன்னு சொல்லுது. பிடிச்சிருக்கு அப்படின்னா எதையாவது போட்டு உட அப்படின்னு சொன்னேன். பிடிக்கல அப்படின்னா உன்னோட பேரு சொல்லுன்னு சொன்னேன். அது போட்டு உடைச்சிருக்கு. சோ பிடிச்சிருக்கு. ஆமா. எந்த மச்சான் இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாருடா. மண்டையில விழுந்துருந்துச்சுன்னா என்னடா இருந்திருக்கும்? சரி இங்க பாரு, ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன தெரியுமா, அது என்னதான் ஒரு இடத்துல நில்லு. சொல்லு. அது என்னதான் நம்மள போட்டு டார்ச்சர் பண்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தாலும் நம்ம கைண்டாவே பேசுவோம். ஓகேவா? இல்ல அது சொல்றது கேளு. அது கொடுக்குற ஒவ்வொரு சவுண்டுக்கும் நம்ம ஒரு மாதிரி ஜெர்க்காகறனால தான் அதுவும் நம்மளோட சேர்ந்து பயப்படுது. ஏதோ நம்ம அதை ஏதோ பண்ண வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சு. புரியுதா? இரு. தன்வி பாப்பா, அப்பா எங்க ஏன் இப்படி பண்றீங்க? என்னோட செல்ல குட்டியில எங்க இருக்கீங்க? ஹலோ, எங்க இருக்கீங்க? தயவு செஞ்சு இங்க முன்னாடி வாங்க. உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நான் உங்களுக்கு எல்லாமே பண்ண ரெடியா இருக்கேம்மா. ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்க முன்னாடி வாங்க. உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது தெரிஞ்சுக்கலாமா? என்ன தலையில போட்டும் கொடூரமா கேக்குதா? யாராச்சும் சவுண்ட் கேட்டு வந்துட போறாங்களா? வரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. அப்படி வந்திருந்தா எப்போவோ வந்திருக்கணும். தண்ணி பாப்பா, இது எனக்கு பத்தல. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணுங்க. நான் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறேன். உங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த அப்பாக்காகவும் இந்த அண்ணனுக்காகவும் நீங்க பண்ற ஒரு வெல்கம் இவ்வளவு மட்டும்தானா? நாங்க நிறைய எதிர்பார்க்கிறோமே. ஓ சூப்பர். என்னடா நீ ஏத்தூட்டு இருக்க பெரிய மச்சான்? விளையாட்டு இருப்ப நீ ஏன்டா ஏத்தூடாத மச்சான்? உனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. மூஞ்சில தெரிஞ்சிட போதா? மண்டையில எது போட்டுற போதா? அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுடா. வாடா, நீ என் கூடவே வா. தனியா போகாத, என் கூடவே வா. எனக்கு பயமா இருக்கு. தன்வி பாப்பா எங்க இருக்கீங்க? பாப்பா ஏன் இப்படிலாம் பண்றீங்க? சேட்டை பண்ண விடுங்க. நாங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம்? இல்ல உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணோமா? உங்களுக்கு ஏதாவது உதவி பண்றோம் அப்படித்தானே சொல்லிருக்கோம். இவ்வளவு நீங்க எங்க கிட்ட ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துகிட்டா நாங்க எப்படி உங்களுக்கு உதவி பண்ணுவோம்? ரொம்ப கொடூரமா நடந்துக்குதுடா. பாப்பா அப்படிலாம் சேட்டை பண்ண கூடாது. என்னடா பண்றது? பாவமாவும் இருக்கு அந்த வயசை கேட்டா, பயமாவும் இருக்கு, சரிவா பாத்துக்கலாம், ஆக்ரோஷமாவும் இருக்கு. எப்படா ஃபேஸ் பண்ண போறோம் இப்ப? அது சொல்லுடா. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் நைட் விஷன் ஃபுட்டேஜை நான் முடிச்சுக்கிறேன். வாடா, நம்ம டக்குனு கீழே போயிட்டு எண்டிங் பேசிட்டு நைட் விஷன் கேமரா எடுத்துட்டு கிளம்பிடலாம். நீ சத்தியமா என்னாலே நம்பவே முடியல மச்சான். என்னாச்சு? சொல்லடா. என்னாச்சு? இதுக்கப்புறம் கண்டிப்பா பெரிய வீடியோவா பண்றோம், ஜெயிக்கிறோம் கண்டிப்பா. ஓகேவா? ஓகே. பட் எனக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. தீனாக்கு இது புதுசு. ஸோ தீனாவே இப்படி சொல்றாங்க, எனக்கு வேற லெவலில் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. எனக்கு அப்படியே பழகிடுச்சு மச்சான். அப்படியே அதான் எங்க 2 பேத்துக்கும் ஒரு வேற லெவலில் ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆயிருக்கு. ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய நாங்க ஒரு இதுல மாட்டினாலும் உங்களை என்டர்டெயின் பண்ணாம
எங்க மூச்சு நிக்காது. ஓகேவா? இதை நீங்க நான் ஷியூரா சொல்லிக்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்களை என்டர்டெயின் பண்ணாம எங்க மூச்சு நிக்காது. ஓகேவா? வாடா, அவராக எண்டிங் பேசிட்டே கிளம்பிடலாம். வாடா வாடா வாடா. தீனா, 2-3 வார்த்தைகள் டக்குன்னு சொல்ல முடிச்சிடலாம். என்னடா மச்சான் சொல்றது, அந்த பாப்பா கொஞ்சம் சவுண்டா பேசுறா. என்னடா மச்சான் சொல்றது, அந்த பாப்பா அது அழுததை நினைச்சா அப்படியே ஒரு மாதிரி எனக்கே பாவமாயிருச்சு. அப்படியே அந்த பொண்ணடா அப்படி கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே நேரத்துல அது அப்பான்னு சொன்னது, சேட்டான்னு சொன்னது, அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இதாயிடுச்சுடா. அவ்வளோ ஒரு உருக்கமா, அவ்வளோ ஒரு பாசமா, அப்பா சேட்டா அண்ணான்னு சொல்றத நாங்க கேக்குறப்ப ஒரு மாதிரி ஒரு செகண்ட் நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். முடியல சத்தியமா என்னால. எனக்கு அதோட அந்த உருவத்தை ஐயோ அது மறண்ட அப்படியே நிக்குதுடா. அந்த உருவத்தை பார்த்தது அப்படியே ஒரு மாதிரி பயமா இருந்தாலும் அந்த வாய்ஸ் கேட்டோன்னு எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. எதுவா இருந்தாலும் ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தாதான் பட்டீஸ் அந்த உருவம் எந்த அளவுல கேப்சர் ஆயிருக்கு, எப்படி கேப்சர் ஆயிருக்குன்னு நாங்க என்னால பார்த்து சொல்ல முடியும். ஸோ மறக்காம புதுசா இந்த வீடியோ யாராவது பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பேய் வீடியோ பாக்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ஏதோ ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கல, முன்னு வெளில வந்ததுக்கு அப்புறம் சவுண்ட் ஒரு மாதிரி கேக்குது பட்டீஸ் எங்களுக்கு. அப்புறம் நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம், புதுசாக நம்மளோட சேனலில் ஜாயின் பட்டன் எனபிள் பண்ணியிருக்கோம். ஜாயின் பட்டன் பற்றி மற்ற டீடைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போயிட்டு ஜாயின் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. எக்ஸ்க்ளூசிவான ஸ்பெஷலான வீடியோஸ் அதில் கண்டினியூவாக வரப்போகுது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பாக நீங்கள் போடுறதால உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ், ஏகப்பட்ட ஆஃபர்ஸ்லாம் நான் கொடுக்க தயாராக இருக்கேன். நாங்கள் 2 பேரும் கொடுக்க தயாராக இருக்கோம். ஸோ மறக்காமல் உங்கள் வீட்டு பிள்ளைங்க 2 பேரும் நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு நல்ல வீடியோல, ஒரு டிஃபரெண்டான வீடியோல, ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல உங்க பாக்குற வரைக்கும் டாடா லவ் யூ ஃப்ரம் PC பிரசாந்த். பை பை. தன்விக்கு நடந்த கொடுமை மாதிரி இந்த உலகத்துல நிறைய பெண்களுக்கு நிறைய கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்கு. இதற்கான தீர்வும் தண்டனையும் இன்னைக்கு கிடைக்கலனாலும் கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும்னு நான் நம்புறேன். இந்த உலகத்துல நமக்காக படைக்கப்பட்ட எல்லா உயிரையும் நம்ம தான் பாத்துக்கணும், அது எந்த உறவா இருந்தாலும் சரி. இந்த வீடியோவை உண்மையான அன்புக்காக எங்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் நான் டெடிகேட் பண்றேன்.